ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக நீங்கள் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் உங்களோட இவி வெஹிக்கிளில் போய்கிட்டு இருக்கீங்க. நடுராத்திரியில் செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களோட இவி வெஹிக்கிளோட டேஷ்போர்டில் சார்ஜ் இன்னும் 5 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சார்ஜ் போடுற வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. உங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும்? ப்ரோ என்ன ப்ரோ பயமுறுத்துறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. இது பயமுறுத்தலைங்க, இதுதான் இப்போ இருக்கிற ரியாலிட்டி. பெட்ரோல் காரோட இவி வெஹிக்கிள் சைலண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அது கொடுக்குற ஆன்சைட்டி இருக்கே வா. 2026 நீங்கள் இவி வாங்குகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் வாங்கலாமா வேணாமான்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். டுவெண்ட்டி 26 நீங்கள் ஒரு இவி கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க ஒரு 5% ப்ராப்ளம்ஸை நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. முதல் ப்ராப்ளம் ரீசேல் வேல்யூ. இந்த இவி வெஹிக்கிள் ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தாங்க. நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வருஷம் கழித்து அந்த ஐஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ் 80% மாறுச்சு அப்படின்னா அந்த ஐஃபோனுக்கு எந்த அளவுக்கு டிப்ரிசியேஷன் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இந்த இவி வெஹிக்கிள்க்கும். இதுவே பெட்ரோல் காராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் கழிச்சு கூட இன்ஜின் பக்காவாக கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி அந்த காரை நம்மளால் வித்துற முடியும். ஆனால் இவி வெஹிக்கிளுக்கு இன்ஜின் கிடையாது, கம்ப்ளீட்டாக பேட்டரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்களோட பேட்டரியோட ஹெல்த்து ஒரு 70% 80% அப்படின்னு குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாகவே அதோட ரீசேல் வேல்யூ அதில் பாதாளத்துக்கு போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டை பொறுத்தும் அந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு சேல் ஆகும் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரேஞ்ச் தான். நிறைய பேர் இந்த இவி வெஹிக்கிள் வாங்கும்போது பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து இந்த வண்டி ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 400 கிலோமீட்டருக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை அப்படின்னு நம்புறது தான். இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். முதல்ல ரியாலிட்டி செக் பண்ணுங்கள். ஒரு வண்டி ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 400 கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படின்னு உங்கள் ஷோரூமில் சொல்லி உங்ககிட்ட விற்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ரியாலிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் தாராளமாக கேளுங்க. அவங்க சொல்கிறது நார்மலான ஒரு லேப் டெஸ்ட் கண்டிஷனுக்கு. இதுவே நீங்கள் உங்களோட வண்டியில் ஏசி ஆன் பண்ணிட்டு 4 பேருக்கு மேலே உட்காந்துட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஹைவேல போகிறீங்க அப்படின்னா அவங்க சொன்ன அந்த 400 கிலோமீட்டர் அப்படி 200 300 கிலோமீட்டர் கம்மி ஆயிடும். 100 150 கிலோமீட்டர் ஸ்வாஹா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சினுடைய ரியாலிட்டி. முதல்ல ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவி வெஹிக்கிளை வாங்கலாமா வேணாமான்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பவுமே இவி வெஹிக்கிள்ஸ் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 20% ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா டீல்ல விட்டுருங்க. அதுதான் நல்லது. எப்பவுமே 100% சார்ஜ் இருக்கா 80 தான் இருக்குன்னு நினைச்சிட்டு ஓட்டுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது இவி வச்சிருக்கவங்களுக்கான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ரொம்ப பெரிய தலைவலி என்ன தெரியுமா? சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். 2026 நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்துருச்சு, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனா ஒரு வீக்கெண்ட்ல ஒரு ரொம்ப முக்கியமான டைம்ல இந்த பொங்கலுக்குலாம் சென்னையில இருந்து ஊருக்கு போகும்போது ஒரு பெருங்குளத்தூர்ல எப்படி வந்து ஒரு டிராபிக் இருக்குமோ அந்த மாதிரி இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ல டிராபிக் இருக்கும் பாருங்க, தலை வலிங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை நீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு 3 வெஹிக்கிள், ஒருவேளை நீங்க பெட்ரோல் வெஹிக்கிளோ டீசல் வெஹிக்கிளோ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கேஸ் ஸ்டேஷன் போறீங்க, அங்க போறப்போ ஒரு 3 வண்டி உங்களுக்கு முன்னாடி நிக்குது. அந்த வண்டி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்க வண்டிக்கு நீங்க டேங்க் ஃபில் பண்ணிட்டு வெளில வரதுக்கு ஒரு 10 to 1/4 மணி நேரம் தான் ஆகும். ஆனா இதுவே இதே சினாரியோ இவில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் கண்டிப்பா டைம் செலவாகும். நீங்க பெட்ரோலுக்கு கொடுக்க வேண்டிய காசை அங்க நீங்க வெயிட் பண்ணும்போது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கொடுத்துருவீங்க. கண்டிப்பா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து இன்னும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நிறைய வரும். பட் இன்னுமே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் நிறைய வர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மைட் பி இவி வந்து ஒரு பெஸ்டா மாறும். ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவி வெஹிக்கிள்ஸ் நீங்க வாங்க போறதா முடிவு பண்ணிட்டா அதோட பேட்டரி லைஃப் தான். எவ்வளவு வருஷத்துக்கு அந்த பேட்டரி லைஃப் வரும்னு அவங்க கேரண்டி பண்றாங்க, எத்தனை வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு பெட்ரோல் ஆர் டீசல் இன்ஜின் வச்சிருக்க வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு உங்களோட வண்டியோட இன்ஜின் சுத்தமா போயிடுச்சுன்னா கூட ஒரு அமௌண்ட் ஒரு 50 to 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த வண்டியை உங்களால ரெடி பண்ணிட முடியும், அந்த இன்ஜினை உங்களால ரெடி பண்ணிட முடியும். ஆனா இதுவே ஒரு 5-6 வருஷம் கழிச்சு உங்களோட இவி வெஹிக்கிளோட பேட்டரி மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க இவி வெஹிக்கிளோட மொத்த ஹார்ட்டே அந்த பேட்டரி தான் போயிடுச்சு, அதோட லைஃப் கம்ப்ளீட்டா காணாம போயிடுச்சு, அதோட லைஃப் கம்ப்ளீட்டா டிப்ரிசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதை மாத்தக்கூடிய செலவு கிட்டத்தட்ட 50% ஆஃப் யுவர் வெஹிக்கிள் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு பெரிய பெரிய வண்டிகள் இருக்கக்கூடிய பேட்டரிஸ்க்கு இதுதான் நிலைமை. ஸோ இந்த நிலைமை எப்போ மாறுதோ அப்போ நம்ம இவி தாராளமாக வாங்கலாங்க. இந்த நிலைமை இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோலுக்கு சேவ் பண்ணுறதா நினச்சிருப்பீங்களா ஒரு அமௌண்ட், இதை நீங்கள் அப்படியே தூக்கி அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மாறிச்சு அப்படின்னா இவி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க.
2026ல். கடைசியான ஒரு விஷயம், இது சேஃப்டியை பற்றின விஷயம். கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவி வெஹிக்கிள் நீங்கள் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அதை பத்திரமா பார்த்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஊர் வெயிலுக்கு சம்மரில் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடும்போது கண்டிப்பாக பேட்டரி பயங்கரமாக சூடாகும். இதில் ஃபோனே ஏகப்பட்ட ஹீட் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுது. இதில் ஃபோனே எவ்வளோ ஹீட்டை கன்சியூம் பண்ணுது. அப்போ அவ்வளோ பெரிய பேட்டரி அவ்வளோ பெரிய காரில் இருக்கும்போது, அதுவும் வெளியில் வச்சு நம்ம சார்ஜ் போடும்போது ரொம்ப 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 சேஃப்டியாக பார்த்துக்கணுங்க. அந்த சேஃப்டி மெஷர்ஸோட தான் இப்போ இருக்கிற கார்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அப்படி இருந்துமே ஏதோ ஒரு இடத்துல 1-2 ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கார் சார்ந்து இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகுறது வேறங்க. ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுக்கிட்டு இருக்க கார்லேருந்து திடீர்னு தீ பிடிக்கிறது, பேட்டரி ஃபியூஸ் ஆகி ஷார்ட் ஆகி பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்போ கம்ப்ளீட்டாக ஒழியுதோ அப்போ தாங்க ஈவி பக்காவான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஈவி வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணுமா இல்லை வந்து நார்மலான இருக்க வெஹிக்கிள் வாங்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் ஈவி எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சிட்டி ரைட் தான். 50 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான் டெய்லி நான் ட்ராவலே பண்ணுவேன். அதுக்கு மேலே எனக்கு வந்து வெஹிக்கிள் பெருசாக தேவைப்படாது அப்படின்ற மாதிரியான நிலைமையில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஈவி கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட சார்ஜிங் பாயிண்ட் உங்கள் வீட்லேயே இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. வெளியே இருக்க சார்ஜிங் பாயிண்ட் நீங்கள் டிபெண்ட் பண்ணாத வரைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார் அப்படின்னு ஒன்று வாங்குறதே லாங் ரைட் போகிறதுக்கு தான். மேக்ஸிமம் சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகணுன்னு கார் வச்சுருப்பாங்க. இல்லை வேறு ஒரு இடத்துக்காக போனோம், வீக் டேஸில் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்குன்றதுக்காகவே கார் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த ஈவி செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026ல் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி சிந்திச்சு அதுக்கப்புறம் கார் வாங்குறது பெட்டர். பட் இந்த நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் மாறும். ஏன்னா இப்போவே நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய இடத்துல வரணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்ற ஒரு கான்செப்ட் இன்னுமே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற மாதிரியான கான்செப்ட்டில் வரணும். ஒரு 15 நிமிஷம் சார்ஜ் போட்டால் என்னால் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போக முடியும் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா ஈவி தான் வந்து பாஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இன்ஜினோட எல்லாமே கம்மியாகிட்டு ஈவி பயங்கரமான டாப்பில் போய் நிற்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற நிறைய குறைகள் இல்லை புதுசாக ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு கூட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது ஆட்டோ பாட்ஸ் தமிழ். வண்டியில் போனீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க, காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போடுங்க. ஸ்டே சேஃப், டிரைவ் சேஃப், பை.